வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். யார் யாரெல்லாம் வணங்குவதற்குரியவர்கள், எதையெல்லாம் கொள்ளுவன கொண்டு தள்ளுவன தள்ளி எவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையவற்றெல்லாம் இந்த சித்தர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதை, போதிப்பதை, அசரீரியாக சொல்லுவதை நீங்கள் உணர முடியும். அப்படி உணர்ந்து தான் நான் எழுதுவேன். தரிசனம் பண்ண எல்லாத்தையுமே என்னால் எழுதுவதற்கு அனுமதி கிடைக்காது. அப்படி அவர்கள் சொல்லுவார்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இன்னும் கூட அம்மா கூட அதை எனக்கு இன்னும் தீர்த்து வைக்கவில்லை. எனக்கு எப்படின்னா, இந்த நூல்களை எழுதுவதற்கு முதல் நான் எழுதும்போது ஊத்தாரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயணதர சொன்ன பக்கம்னு ஆற்றுப்படை இலக்கணத்தை தொல்காப்பியர் எழுதுவார். பயன் பெற்ற ஒருவன் பலன் எல்லாம் தவித்து கொண்டிருப்பவனுக்கு இந்நடத்திற்கு சென்றால் இந்த பலனை பெறலாம் என்று அவனை ஆற்றுப்படுத்துவதற்கு தான் ஆற்றுப்படை நூல்கள் என்று பெயர். அப்படி நம்முடைய சித்தர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக அது சித்தராற்றுப்படை என்று ஒரு நூலை எழுத வேண்டும். பொருணர் ஆற்றுப்படை இருக்கிறது, சிறுபான் ஆற்றுப்படை இருக்கிறது, பெரும்பான் ஆற்றுப்படை இருக்கிறது, கூத்தராற்றுப்படை இருக்கிறது, விரலி ஆற்றுப்படை இருக்கிறது, நிறைய நூல்கள் இருக்கின்றன. முதல் ஆற்றுப்படை நூல்களை நக்கீரர் பெருமான் முருகப்பெருமானிடம் ஆற்றுப்படுத்தி முருகாற்றுப்படை என்று எழுதினார், திருமுருகாற்றுப்படை. நாம் சித்தர்களிடம் ஆற்றுப்படுத்தி எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்தேன். இதுதான் முதல் நான் எழுத்து பணியில் தொடங்கின நூல். அந்த நூல் முழுதும் முடிந்து விட்டது. நடுவில் ஒரு சம்பவம் வரும்பொழுது சித்தருடைய தோற்றத்தை பற்றி நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது காவி உடை உடுத்தியிருப்பார்கள், வெள்ளுடை உடுத்தியிருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த காவி உடுத்து கொட்டை அணிந்துன்னு அதை எழுதியிருந்தேன். அது உத்திராட்ச கொட்டை. எனக்கு ஒரு சந்தேகம், அது ஒரு அந்த சொல் சரியான சொல்லாக எனக்கு படலையே. படிக்கும் பொழுது அது வேறு ஏதாவது இரட்டை அர்த்த பொறுமை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் வழக்கம் போல ராகவேந்தருடைய பரமகுரு விஜயேந்திரருடைய ஜீவசமாதியில் தியானத்தில் இருக்கும் பொழுது எனக்கு சொல்லுகிறது, இன்னைக்கு உடனே எழுந்து ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போய் என்று சொல்லி வருகிறது. நான் உடனே கும்பேஸ்வரங்களுக்கு போகிறேன். அங்கு செவினடைய திருக்கூட்டத்தினுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போல் என்னுடைய பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது துறவியருடைய வேடத்தில் சுந்தர வேடத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சுந்தர வேடத்தில் நம்முடைய சன்னிதானங்கள் அணிந்து போகிற தங்கத்தில் உத்திராட்ச மாலைகள் அணிந்து இப்படி வரும்பொழுது தோற்றத்தை சுந்தர வேடத்தை சொல்லி கொண்டு வரும்பொழுது அந்த கண்டிகை அணிந்து தங்கத்தால் பூன் செய்யப்பட்ட கண்டிகை அணிந்துன்னு சொல்லும்போது கண்டிகைன்னு என்னென்னு தெரியுமா இல்லையா, உத்திராட்சம்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ஏன் கொண்டு வந்து இங்கே அனுப்புகிறான்னு பாருங்கள். இப்போ உடனே வீட்டுக்கு வந்த உடனே காவி உடுத்து கண்டிகை அணிந்துன்னு அந்த அதை அடிச்சுட்டு திருச்சி எழுது. அந்த ஒரு சொல்லை எழுதுவதற்கு விஜயேந்திரர் எனக்கு அருள்பாலித்தார் என்பது எனக்கு தெரிகிறது. இப்போ அது நூலை இந்த மறுபடியாக விஜயா பதிப்பகத்தில் போடப்பட்டு அது வந்த உடனே அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டு, அம்மா படித்து பார்த்தீங்களா அப்படின்னா, இது வேறு ஒரு நிலையில் இருக்குது, படித்துட்டு சொல்லுகிறேன்னு சொன்னால் நான் அம்மாட்ட அப்போ தான் கேட்டேன், இதற்கு பின்னால் இருந்து இன்னை எழுத வைத்தது யார்? சத்தியமாக சொல்லுகிறேன், நான் தமிழாசிரியருக்கு தான் படித்தேன். அப்போ நான் அம்மாட்ட அன்னைக்கு கேட்டதை தான் ஃபோனில் கேட்கும்போது, அம்மா அந்த படிச்சுட்டீங்களாம்மா அதை, எனக்கு பின்னால் இருந்து அதை எழுத வைத்த சக்தி எது? எந்த ஒரு சித்தரை எழுத வச்சார்? நிச்சயமாக எழுதலை. அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய அறிவுஜீவி இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொல்லும்போது அது இப்பொழுது வேண்டாம், பின்னால் சொல்லிக்கிறேன், அம்மா சொல்லியிருக்காங்க, என்னையும் சொல்ல போகிறாங்களே எனக்கு தெரியாது, அதைப்படி இயக்க வைப்பார்கள். அப்படி வரும்பொழுது நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு உண்மை எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது தான், இது சித்தர் யுகம் ஆரம்பித்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது. இன்றைக்கி சித்தர்களை பற்றி எவ்வளோ நூல்கள் வந்தால் கூட அது பின்னால் புத்தகங்கள் உதவி என்ற பட்டியலை படுத்தியிருக்காங்க. என்னுடைய புத்தகங்கள் பேரால் நிச்சயமாக இருக்கும். இதை எழுத வைத்ததெல்லாம் நம்முடைய சித்தர்கள் தான். அவர்கள் இருந்து கொண்டு இயக்க வைப்பார்கள். இப்போ ஐயா அவர்கள் அப்படி வரும்பொழுது தான் இங்கெல்லாம் நான் இன்னும் சொல்லப்படல, கும்பகோணத்திலிருந்து நன்னிடத்துக்கிட்ட சைக்கிளில் தான் வந்தேன். தாண்டவராஜ சுவாமிகள் தரிசனம் பண்ண வரும்போது வெறும் சைக்கிளில் தான் வந்தேன். நான் மட்டும்தான் வந்தேன், தொலைக்கு யாரும் மேலே பாடெல்லாம் கிடையாது. உண்மையை தேடல். இப்படி அலைந்து செய்து ஆழ்ந்து தேடிக்கொண்டு வரும்பொழுது பொழுது அப்புறம் ஒட்டிய குறிப்புகள் கிடைத்தது. அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா, இந்த கைவில நிறுவனத்தை வரும்பொழுது அந்த கோவிலூர் மடங்கள், புறவாச்சேரி மடங்கள் இங்கெல்லாம் போகும்பொழுது நான் ஐயா சாமி கொரட்ச சாமியோட பேசும்போது சொன்னேன், இந்த மிகப்பெரிய இன்றைக்கு அதிஷ்டானங்கள் எல்லாம் பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய கோவிலூர் மடம் போன்ற மடங்கள் எல்லாம் முதன்மை பாடமாக இந்த கைவல்ய நவதினத்தைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நான் அந்த வரலாறுகளை படித்தறிந்து கொண்டேன். ஒருவன் இந்த ஆன்மீகத்தில் முழுமை பெற வேண்டுமானால், ஒரு சாதகன் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நிறைவை இந்த நிலையில் பெற வேண்டுமானால் அவன் நிச்சயமாக கைவியல் நவநீதத்தை பாட கேட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாகவே இந்த சித்தர் உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஞான பொக்கிஷம் விளைந்த பூமி இந்த மண்.
இந்த மண்ணில் இவ்வளவு தூரம் வந்து தரிசித்ததோடு மட்டுமல்ல, இங்கேயே இருந்து இன்னும் உங்களை விடாமல் தாண்டவராய சுவாமிகளும் நாராயண சுவாமிகளும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த இடத்திலே நாராயண குரு என்ற குருவும் அவருடைய சீடராகிய தாண்டவராய சுவாமிகளும் இங்கு ஜீவசமாதியில் எழுந்திருக்கிறார்கள். அந்த நாராயண சுவாமிகள் அவர்கள் கிபி 1378 இந்த நன்னினத்திலேயே பிறந்து வளர்ந்து இளமையிலேயே மிகுந்த கல்விகளில் சிறந்து விளங்குகிறார். அவருக்கு அந்த ஞானப்பசி அதிகமாக இருந்ததனால் 21 வயதிலேயே வீட்டை விட்டு கிளம்பி துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிருங்கேரிக்கு செல்கிறார். அங்கு பீடத்தில் இருந்த வித்யாரண்யரிடம் குருகுல கல்வி கற்று 25 வருடம் அவரிடம் மாணவராக இருந்து அந்த கேள்விகளில் அந்த ஞான நூல்களிலெல்லாம் மிகச்சிறந்த தேர்ச்சிகளை பெற்று அவரிடமே துறவரமேற்று சன்னியாசி தீட்சை பெற்றுக்கொள்கிறார். இப்படி அவர் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் யாத்திரை சென்ற நன்னினத்தில் ஊர்க்காரர்கள் அவரை பார்த்துவிட்டு அவரை வலுக்கட்டாயமாக தன் ஊருக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்த அவரும் அவரோடு கிளம்பி நன்னினத்திற்கே 25 ஆண்டுகளுக்கு கழித்து வந்து விடுகிறார். அப்படி வந்தது பின்னால் இங்கேயே இந்த இடத்திலேயே தவக்குடில் அமைத்து, இப்போ நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறவே இந்த இடம்தான், இந்த இடத்திலே தவக்குடில் அமைத்து தன்னுடைய அருளாட்சியை தொடங்கி கொண்டிருக்கிறார். அப்படி தொடங்கி கொண்டிருக்கும் பொழுது தான் இவர் சீடராக வருகிறார். அப்படி வரும்பொழுது இதே ஊரிலேயே இவர் பிறந்தது 1378. அதன் பின்னால் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கழித்து 1408 தாண்டவராயர் சுவாமிகள் இங்கு அவதரிக்கிறார்கள். மாதவானந்தர் அம்பிகை என்ற பெற்றோர்களுக்கு அருந்திரு மகனாக நம்முடைய சுவாமிகள் அவதரிக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் அருட்பிரகாசர் என்பது. இந்த அருட்பிரகாசருக்கு கூட இளமையிலேயே தன்னுடைய குருவைப் போலவே இளமையிலேயே நிறைய கல்விகளில் சிறந்து விளங்குகிறார். அதுபோல அது மட்டுமல்லாமல் வேத கல்விகளையும் அவர் பெறுகிறார், மறைநூல் பயிற்சிகளையும் அவர் நிறைய பெற்று வருகிறார். இப்படி அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இருக்கக்கூடிய தெருவின் வழியாக நாராயண சுவாமிகள் நடந்து செல்கிறார். இப்போ நடந்து செல்லும் பொழுது தெருவில் விளையாடி கொண்டிருந்த அருட்பிரகாசர் ஓடி வந்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார். வணந்தவுடனே அவரை தூக்கி நிறுத்தி அவருக்கு அருள்மொழி பொழிந்த அந்த நாராயண குரு அவர்கள், தாண்டவா நீ ஞான பேரின்ப நற்கதி அடைவாய் என்று சொல்லி வாழ்த்துகிறார். அப்பொழுது தாண்டவா என்ற பெயரை அவர்தான் முதல் சூட்டுகிறார். அன்று முதல் இவருக்கு அந்த அருட்பிரகாசம் என்ற பெயர் மாறி தாண்டவராறு என்ற பெயரானது விளங்க தொடங்கியது. குருவின் விருப்பப்படியே நல்ல சிஷ்யனாக இருந்து அந்த மறைக்கல்வியை கற்று மேலும் கற்று அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே குரு அவருக்கு ஒரு ஆணையிடுகிறார். இந்த ஞானமானது வடமொழியில் இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் திரட்டி மிகச்சிறந்த அற்புதமான ஒரு நூலை நீ திரட்டி எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் வழிகாட்டுகிறார். அந்த நாம் முன்பே நாம் கேள்விப்பட்டிருப்போம், குரு தொட்டு வழிகாட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் பயன் தராது, வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு தொட்டு காட்டி விட்டார், இதை இவ்வாறு இவ்வண்ணம் எழுத என்று அதை சிறமேற்கொண்ட தாண்டவராய சுவாமிகள் மிக அற்புதமான, இன்றைக்கும் உலகம் உள்ளவரை ஆன்மீகம் உள்ளவரை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நூலாகிய இந்த கைவல்ய நவநீதம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். வெயிலானது வேர்த்து ஊருக்கு இல்லாமல் அப்படியே குளிர்ச்சியாக வீசுது. சித்திரை மாதம் 12 மணிக்கு வெயில் நிலவாய் வீழினும் பொன்றிய சவம் எழுந்து நடப்பினும், செத்து போன சவம் பார்த்துக்கிட்டே இருப்போம், எழுந்து நடந்து போணுச்சுன்னா நம்ம என்னமோ நம்ம பயப்படுவோம். இவன் நடந்து போய்கிட்டே இருப்பான், அவன் தான் ஜீவன் முக்தர்னு சொல்கிறார். பொன்றிய சவம் எழுந்து நடப்பின் நன்று தீது என்னார் ஜீவன் முக்தர் சாமி எழுதியிருக்கார். இது மாதிரி மிக அற்புதமான விளக்கங்கள் இவர்கள் நிறைய எழுதிய அதனால்தான் இந்த ஆன்மீக உலகத்தில் வரக்கூடியவர்கள் ஞானம் என்றால் என்ன, சித்தன் என்றால் யார் என்றதை புரிந்து கொள்ள வேண்டுபவர்கள் முதலாக அவசியம் படிக்க வேண்டிய நூல்களில் ஒன்று இந்த கைவல்ய நவநீதம். குருவும் சிஷ்யனுக்கும் ஒரே மாதம் ஒரே நட்சத்திரத்திலே பரிபூர்ணமாக இருக்கிறார்கள், ஆண்டுகள் தான் வேறு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான்கள் இருவரையும் நாம் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்று இருக்கிறோம். அந்த வாய்ப்பினை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புலவர் சந்திரசேகரன் அவர்கள் பேசும் பொழுது கைவல்ய நவநீதம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடக்கமே அதுதான் என்று ஒரு நல்ல கருத்தை சொன்னார். எங்களுக்கு அதில் எப்படி பரிச்சயம் வந்ததுன்னா,
தங்கவேல் சுவாமிகள் தினம் போகும்போது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா, அது அவங்களுக்கு புரியுதா, நம்ம உங்களுக்கு புரியும். பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா, இது 1.5 மாதம் சொல்கிறார். 1.5 இது கைவல்ய நவநீதத்தினுடைய சாரம். அது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா, மித்யான்னா மாய. இதெல்லாம் இதை பற்றி சுவாமி 1.5 மாதம் சொல்லுவார். கைவல்ய நவநீதத்தை தினம் சொல்லுவார். அதே போல் நானாவித சீவவாத கட்டளை சின்ன நூல், நான் தான் சொல்கிறேன், சரியாக இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாம் எப்போவோ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்ததுனால ரெக்கலெக்ஷன் ஆகுது, அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு குரு சிஷ்ய மரபு இருந்தது, எல்லாம் சொன்னாங்க. இப்போ சொல்கிறதுக்கு மால் இல்லை, கேட்க நமக்கு தான் செல்ஃபோன் வேலையே நிறையா இருக்கே, கேட்குறதுக்கு நேரம் இல்லை. அதை சுவாமி அவர்கள் இந்த சன்னிதானத்தில் இருந்து அதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் தான் ரொம்ப பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம், கிராமிய பாடலாக இருக்கட்டும், ஒரு எழுத்தில் வரும்போது இந்த மண்ணினுடைய உயிரோட்டத்தை அப்படியே கொண்டு வரவர் தீஜான்னு தெரியுமா? தி ஜானகிராமன். நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. எல்லா நூலும் என்கிட்ட இருக்குது, பைண்ட் பண்ணியிருக்கு. தீஜாவினுடைய எல்லா நூல்களும் என்கிட்ட வச்சுருக்கேன், பைண்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சும் இருக்கிறேன், ஆணவம் இல்லை, எல்லாம் படிச்சிருக்கிறேன். அதில் இந்த மண்ணில் எந்த பேச்சு வழக்கு இருக்கோ அதை அப்படியே கொண்டு வர அவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்காங்க. ராஜரத்ன பிள்ளை, நாதஸ்வரம், எவ்வளவு மேன்மை, எப்படியெல்லாம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த தண்ணீரை நீங்கள் மதித்தது தான். இந்த நதி தான் காரணம். காவிரி படுகை இருக்கே, அந்த காவிரி தாய் தான் எவ்வளவு கொடுக்க, நதியில் தானே நாகரிகம் உருவாகும். இந்த காவிரி தண்ணீர் தான் அவ்வளோ. அங்கே கங்கைக்கு எப்படி எவ்வளவு பிடித்தமோ அங்கே எப்படி அந்த பகுதி, அந்த ஹூக்லி, அந்த ரிவர்ஸ்லாம் போத பெரிய பெரிய சிந்தனையாளர்லாம், ராமகிருஷ்ண பரமஹம்ச, சுவாமி விவேகானந்தா எல்லாம் அங்கே உருவாங்கினாங்களே. இங்கே குறைச்சல் இல்லை, நாம் அவர்களை விட்டுட்டோம். இதுதான் உண்மை. பல பேரை நாம் தெரிஞ்சிக்காமலே விட்டுட்டோம். எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள், நூல்கள் எழுதினவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதனால் பலரும் தமிழ்நாட்டை விட்டு டெல்லி, வெளிநாட்டுக்கு போனாங்க. மனசு வருத்தப்பட்டு இந்த 50-60 ஆண்டு காலமாக எவன் தமிழுக்கு தொண்டு செய்கிறானோ அவனெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சி போட்டுட்டோம். அப்படி ஒரு ட்ரெண்டு வளர்ந்துருச்சு. அதனால் இதை ஒரு ரிவைவல் ஆஃப் அவர் கல்ச்சர் அப்படின்னு வேதாந்திக் ஸ்டடிங்கிறது நீ படிச்சுக்கோ. எது வேணும் வேணாங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கன்னு தான் சொல்கிறோம். நீ படி. எந்த மொழியினாலும் பாரதிக்கு தெரியாத மொழியா? பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கும் காணும்னு சொன்னால் எல்லா லாங்குவேஜும் படிச்சுட்டு சொல்கிறான். எதையுமே படிக்காமல் ஒன்றும் சொல்லக்கூடாது. நாம் சாமி ஆங்கிலமும் மற்ற மொழியும் தமிழனை போல அப்படி ஆளுமை உடையது வேறு எந்த மனிதனும் கிடையாது. அவ்வளவு குடந்தை பகுதியில் மாத்திரம் எவ்வளவு ஹை திங்கிங் உள்ள வந்த சில்வர் டங்கு சீனிவாச சாஸ்திரி, எத்தனை பேர்கள் சிந்தனை உயர்ந்தவர்கள் நாம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், மழுங்குவான சிந்தனை இல்லை நமக்கு, உயர்வான சிந்தனை உடையவர்கள் அந்த பிரெயின் நமக்கு இருக்குது. எங்கள் பாட்டன், எங்கள் தாத்தன் இவ்வளோ சிந்தனையாலும் நீங்கள் தைரியமாக காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். யாரும் நம்ம சலித்தவர்கள் இல்லை. புரியுதா? சைக்காலஜி உளவியல் பற்றி 16ஆம் நூற்றாண்டில் எழுதுனேன்னு சொல்கிறானே, உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. சங்க இலக்கியத்தில் இல்லாத உளவியலை அவன் சொல்லிட்டான். சிக்மண்ட் ஃப்ராய்டை சொல்கிறேன். 16ஆம் நூற்றாண்டில் சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலை பற்றி சொல்கிறான். அதிலெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள் நாம். சங்க இலக்கியத்தில் அவ்வளவு உளவியல் பிரச்சனைகள் வருது. அதனால் எல்லாம் இருந்தும் இழந்து கொண்டே இருக்கிறோம். இங்கே இருக்கிற 110 பேருமே சித்தர் உலகம். பூர்வ ஜென்மத்திலே வாசனையாக இருக்கக்கூடிய நாம் முன்பிறவில சென்ற காரணத்தினால்தான் இந்த சித்தர் உலகத்திலே இந்த உலாவிலே 2வது உலாவாக வந்திருக்கிறோம். இன்று நாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய அம்மா அவர்கள். ஏனென்றால் நாம் நேற்று பொள்ளாச்சியில் இருந்தோம். அங்கு கூட நமது பழனியப்பா சுவாமிகளுடைய சித்தர் ஜீவ சமாதியில் குரு பூஜையில் கலந்து கொண்டோம். அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. இதை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால்,
இறைவனை நாம் எடுத்துக்கொண்ட சித்தரை சரணாகதி அடைந்தோமானால் எங்கிருந்தாலும் அவர் வருவார். உதாரணத்திற்காக அங்கு கமலா அம்மா என்று சொல்லக்கூடிய நமது பழனியப்ப சுவாமிகளுடைய சீடர், அவருடைய மகன் வைத்து பேத்திக்கு திருமணம். ஆனால் அவர் திருமணத்திற்கு செல்லவில்லை. எனக்கு குருநாதர் தான் முக்கியம் என்று அந்த பணிகளிலே, மடத்து பணிகளிலே சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அந்த சமையல் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். நான் எனக்கு கொடுத்துக்கொண்ட பணியோ சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பணி, பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டிய பணி. உணர்தல் என்பது முடியும். எப்படி நான் அம்மா பக்கத்திலே அந்த வாட்ஸ் 1000 வாட்ஸை தாங்கக்கூடிய சக்தி இல்லை என்று தள்ளி உட்கார்ந்திருக்கோமோ, அதுபோல அந்த இடத்திலே இறைவனுடைய திருமேனியை தொட்டு நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த உணர்தல் முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த உணர்ந்து கொள்ள நேரத்திலே ஒரு 20 நிமிடம் அங்கே சாமி இல்லை, உணர முடிந்தது. நாம் முதல் நாளே சொல்லியிருந்தோம், நீங்கள் கமலாம்மா நீங்கள் போங்க, சாமி ஒரு 1/4 மணி நேரம் இங்கே விட்டுட்டு அங்கே வந்துடுவாருன்னு. அதேமாரி நடந்தது. நாம் உண்மையாக கண்டோம். நம்ம குருநாதருடைய சரணடையும் பொழுது குருநாதர் எங்கிருந்தாலும் வருவார். அப்படி அவர்கள் 1/4 மணி நேரம், குறைந்தது 20 நிமிடம் அந்த இடத்தில் இல்லை. நிஷித்தமான உண்மை. அந்த 20 நிமிடம் தான் அங்கே தாலி, அந்த பேரனை தாலி கட்ட சொல்லி அங்கே பேரன் பேத்திக்கு கல்யாணம். அந்த பேரன் பேத்தி கமலாமாவும் அங்கே இருந்தாங்க. ஒரு அரை நாள் தான் இருக்கும். ஒரு 4 மணி நேரம் சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம அம்மாவாக விளங்கக்கூடிய நம்மளுடைய குருநாதராக இருந்து நம்மளை வழிநடத்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுடைய திருவடிகளை சரணமடைந்தால் இருக்கக்கூடிய 18,000 சித்தர்களுடைய அருளாசையும் நாம் பெற முடியும். ஒருங்கிணைத்தற்கு ஒரு ஆள் வேண்டாமா? ஏகநாயகன் என்ற இந்த மண்டபம், ஏக என்றால் ஒன்று. இந்த ஒரு இடத்துல குமிழ் இருக்கக்கூடிய நாம் அனைவருடைய குலதெய்வங்களும் அனைவருடைய இஷ்ட தெய்வங்களும் இங்கே இருக்கின்றன. கூட்டு பிரார்த்தனையுடைய நோக்கமே அதுதான். அம்மா அடிக்கடி கூட்டு பிரார்த்தனைகளோட வலியுறுத்துவார்கள். அந்த கூட்டு பிரார்த்தனை நோக்கம் அங்கு எல்லா இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வங்களும் அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தும் பொழுது அந்த இடத்திலே நாம் நம்மளுடைய சங்கல்பங்களை வைக்கும் பொழுது அந்த சங்கல்பங்கள் நிறைவடைகின்றது, சாத்தியமாகின்றது. அதனால்தான் இங்கு நாம் நாராயண தாண்டேஸ்வரருடைய அந்த பிரகாரத்தை சுற்றும் பொழுது 11 சுத்துகள் சுத்த வேண்டும் என்றும், 11க்கு 1 1 11. அப்போ இவருக்கு 2 பேரும் இருக்காங்க. இப்போ 11 சுற்றுகள் சுற்றும் பொழுது அவர்களுடைய இறை சந்தனைகள் ஒரே இடத்துல. சாதாரணமாக ஆலயங்களிலே 4 பிரகாரங்கள் 5 பிரகாரங்கள் என்று இருக்கிறது. ஒவ்வொரு பிரகாரங்களிலும் நாம் வரும்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றி இறைவனுடைய மூல கிரகத்திலே நாம் வரும்பொழுது இறைவனை மட்டுமே சிந்திக்கிறோம். மன அலைகள் ஒருங்கிணைத்து நம்மளுடைய மூலவரை காணும் பொழுது நாம் நிசப்தமாக இறைவனை அடைகின்றோம். அதுபோல தான் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகாரங்களாக இருந்து நாம் அம்மாவாக ஒரே ஏக கருவறைக்குள் நாம் இன்று நுழைந்திருக்கின்றோம். மகனோட நிலைமை தாய்க்கு தெரியும் என்பதற்கு போல, நீ கஷ்டப்படாதடா, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டா அப்படின்னு உணவோடு கூட வந்துட்டாங்க. நீ வந்து வான்னு அழைச்சா போதும், நான் வந்துடுவேன், அது போதும், உனக்கு நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். ஏன்னா குழந்தையோட அன்பை புரிஞ்சவங்க தான் தாய். அந்த தாயாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்க அம்மாவுடைய திருவடிகளை வணங்கி இந்த வாய்ப்பு கொடுத்து, இந்த கைவல்ய நவநீதம் 600 ஆண்டுகளுக்கு முன்னே நம்மளுடைய நாராயண கோவிந்த சுவாமி, நாராயண தாண்டேஸ்வரருடையதால் அருள் செய்யப்பட்டது. இது ஜெர்மன் நாட்டிலே இது ஒரு சமய பாடமாக படிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஒரு நூல் மட்டும்தான் தமிழிலிருந்து அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த ஞான பாடமான இந்த நூலை அம்மா அழகாக சொன்னாங்க, கைவல்ய நவநீதம் வெண்ணெய். வாழை குமரியின் வாரிசன வாழும் சித்தர் எங்களம்மா, நாளும் பொழுதும் தமிழ் பேசும் தேர்ந்த ஞானம் எங்களம்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல்
Pure Cotton Ramraj White Shirts.